அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னா ஓகா டவுன்ல இருக்கோங்க. ஓகா டவுன்ல இருந்து பெட்வாரகாக்கு போக போறோம். பெட்வாரகால என்ன இருக்குன்னா கிருஷ்ணருடைய பழைய நகரம், அதாவது பழைய பேலஸ் இருந்த ஊருங்க அது. ஸோ அங்க போய் நம்ம சுற்றி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம ஓகால தங்கி இருக்கிற ஹோட்டல் இதுதாங்க, ஹோட்டல் ராஜ். ஏசி நான் ஏசி அவைலபிளாக இருக்குங்க. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்மளுக்கு ரூம்ஸ் இங்கே கிடைக்குங்க. இதோ கைஸ், இந்த ரூம் தான் டபுள் பெட்டு ரூம். வந்து பார்த்திங்கன்னா அளவு சின்னது தாங்க. இங்கெல்லாம் இப்படி தான், இவ்வளோ சின்ன ஹோட்டல்ஸ் தாங்க இருக்குது. பெரிய லெவல் ஹோட்டல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. திறந்து காமிக்கிறேன். நல்லா க்ளீனாக இருக்கும் ரெஸ்ட் ரூம். கீசர் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ராதே அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரெண்ட் வந்து அதிகங்க. ஒரு நாளைக்கு 3000 rupees மேலே கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஹோட்டல் ராஜில் தான் தங்கியிருக்கோம். நம்ம ரூமில் இருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 200 meters தாங்க இருக்கும். நான் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஓகாவில் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது தாங்க. சென்னா மசாலாவும் இந்த பன்னும் கொடுப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம சாப்பிட்ணும். இங்கே ஓகாவில் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹோட்டல் மட்டும் தாங்க அவைலபிளாக இருக்கும். பெருசாக சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. இங்கே ஓகாவில் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் தாங்க கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. காலையில் 10 மணிக்கு தான் இவங்க உருளைக்கிழங்கே உரிக்க ஆரம்பிப்பாங்கங்க. இதோ காய்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னும் அந்த சென்னா மசாலா தான் நானும் சாப்பிட போகிறேன். 20 rupees இதுக்கு நம்மளுக்கு ப்ரைஸ் ஆகுதுங்க. அங்கே ஓயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் மேலே எழுதியிருக்கு இல்லையா, அதுதாங்க நம்ம ஹோட்டல். அங்கேருந்து இந்த பக்கம் வந்தோன்னா இதோங்க, இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். கொஞ்சம் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இதுதான் காய்ஸ் ஓகா ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அகமதாபாத்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எல்லா இடத்துல இருந்தும் ரயில் வசதி இந்த ஊருக்கு இருக்குங்க. நாம் ஓகாவில் இருந்து பெட்வாரகாக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு 2 kilometers நம்ம ஆட்டோவில் ஒரு போட் சென்டர் இருக்குங்க. அதை ரீச் பண்ணணும். அதாவது அது வந்து ஒரு தனி ஐலாண்டுங்க, தனி தீவு. ஸோ வந்து நம்ம இங்கேருந்து ஆட்டோவில் போய் அங்கேருந்து நம்ம போட்டில் தான் அந்த தீவை ரீச் பண்ண முடியுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபேர் இங்கேருந்து பெட்வாரகாக்கு போகிறதுக்கு 10 rupees ஃபேர் கேட்குறாங்கங்க. ஓகாவில் இருந்து நம்ம பெட்வாரகா போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த கோவில் இருக்குங்க. நாமளே உள்ளே போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணலாங்க. பூஜையை முடிச்சுட்டு சிவனாரை வணங்கிட்டு இன்றைக்கி நாம் பெட்வாரகா பயணத்தை தொடங்கலாம். இங்கே சுவாமியோட பேர் பார்த்திங்கன்னா உசேஸ்வர் மகாதேவுங்க. இவரை நம்ம வணங்கிட்டு நம்ம பிளாகை கண்டினியூ பண்ணலாம். டூ கிலோமீட்டர் நம்ம ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி வந்து ஓகாவோடைய சின்ன போர்ட்டை ரீச் பண்ணியாச்சுங்க. இங்கேருந்து நம்ம பெட்வாரகாக்கு போட்டில் போகலாம். இது டிக்கெட் விண்டோ கைஸ். இங்கே நம்ம போட்டில் சவாரி செய்கிறதுக்காக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள் கைஸ், நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. ஓகா டு பெட்வாரகா 2 பேருக்கு 40 rupees ஆகியிருக்கு. பெட்வாரகா டு ஓகாக்கு 40 rupees, அதாவது ஒரு ஆளுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே போட்டில் போகிறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட் ஏரியாங்க. அங்கே பாருங்கள், தூரத்தில் கப்பல் நிற்கிது பாருங்கள். ஃபுல்லாகவே ஓகா போர்ட்டு தாங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கமாக இந்த பிரிட்ஜில் வரணுங்க. வந்தோன்னா இந்த பக்கமாக போட்டிங் போகிறதுக்கான வழி இருக்குங்க. இப்படியே போய் நம்ம போட்டில் ஏற வேண்டியது தான்.
போட்டுக்கு போவோமா? நம்ம துவாரகால பார்த்தோம் இல்லையா, சீகல் அந்த பறவை பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இருக்குது பாருங்கள். போட்டு ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு இதோங்க இந்த மாதிரி போட்டில் தான் நம்ம பெட் துவாரகாவை ரீச் பண்ண முடியுங்க. இப்போ வந்து அங்கே தூரத்தில் ஒரு பிரிட்ஜு ஒன்று தெரியுதா, அது வந்து சிக்னேச்சர் பிரிட்ஜு. 2017 அதை கட்டிக்கிட்டு இருக்காங்கங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அதை இன்னாகரல் பண்ண போகிறாங்க. நம்ம வெஸ்ட் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக இந்த ஓகா போர்ட்டு தாங்க ஃபஸ்ட்டாக உருவான போர்ட். ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிஸியான போர்ட்டாக இருக்குது, ரொம்ப ஃபேமஸான போர்ட்டாக இருக்குங்க. போட்டு ஃபுல் ஆகிடுச்சு கைஸ். இப்போ நம்ம வண்டி கிளம்ப வேண்டியதான். இங்கே பாருங்கள், லைஃப் ஜாக்கெட்லாம் வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. நாமளும் இப்போது கிளம்ப வேண்டியதான். நம்ம போட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். இங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள், இந்த பறவை பறந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் அங்கேருந்து கிளம்பும் போது பிஸ்கெட் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி உடச்சி வச்சுக்கோங்க. இது கையிலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோங்க. இந்த பக்கம் பாருங்க கைஸ், இதுதான் சிக்னேச்சர் பிரிட்ஜுங்க. அதாவது இந்த பெட் துவாரகாக்கு பார்த்தீங்கன்னா டூரிசமாக டெவலப் பண்ணுறதுக்காக இதை 2017 பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பிரதமர் மோடி வந்து இதை திறந்து வைக்க போகிறாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பெட் துவாரகா மக்கள் இந்த போட்டை பயன்படுத்திட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் கொண்டு போகணும், மற்றபடி அவங்களுக்கு ரோடு கனெக்டிவிட்டி இல்லைங்க. ஆனால் இப்போ வந்து இந்த சிக்னேச்சர் பிரிட்ஜ் வந்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியாக கனெக்டிவிட்டியாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா டூரிசமும் செம்மையாக டெவலப் ஆகுங்க. અહીં ઊભો બે છોકરીઓ હાથ પકડતી જાઓ, આપણી છોકરીઓ આવે. கரெக்டாக ஒரு 10 minutes இருக்கும் கைஸ், அவ்வளவுதான். நம்ம ஓகாலேருந்து பெட் துவாரகாவை போட்டில் ரீச் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம கோவிலுக்கு கிளம்பலாம்.
இந்த பெட் துவாரகாவை பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் குறிப்பிடுறாங்கங்க. அந்தர் பீபா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா யாதவர்கள் போட்டில் வந்து போனதுக்கான அடையாளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாபாரத குறிப்பில் இருக்குங்க. அதே போல் இந்த தீவோடைய இன்னொரு பெயர் சங்கோதர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா புள்ளி புள்ளியான சங்குகள் கிடைக்குதுங்க. அதனால் இந்த தீவோடைய பேர் சங்கோதர் அப்படின்னு இருக்குது. ஓகாலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வழியாக இங்கே தாங்க வந்திருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெட் துவாரகாவுடைய போட் ஏரியாங்க. கீழே பாருங்கள் மக்களே, அதாவது இப்போ கடல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்வாங்கிட்டு இருக்கு. கடல் நீரோட்டை பாருங்கள், அப்படியே கடலுக்குள்ளே நோக்கி உள்ளே போயிட்டுருக்கு. நம்ம திரும்ப வரும்போது இங்கே வந்து கடல் உள்வாங்கி இருக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், இங்கே தண்ணி லெவல் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். வரும்போது நம்ம பார்ப்போம். பெட் துவாரகாக்குள்ளே வந்தாச்சுங்க. கடைகள்லாம் இருக்குது. இந்த பக்கமாக தான் நம்ம கோவிலுக்கு போனோம். கோவில் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. இங்கேருந்து அப்படியே நம்ம நடந்து போனாலே கொஞ்சம் தூரத்தில் தாங்க கோவில் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க. சின்ன சின்ன கடைங்க தான், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஒரு குட்டி தீவு தாங்க இது. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே கடைகள்லாம் இருக்கும். பெரிய பெரிய மால்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம கோவிலுக்கு போயிட்டு வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையும் பிரசாத ஸ்டால் இருக்குங்க. இங்கே இருந்து நம்ம வீட்டுக்கு பிரசாதம் வாங்கிட்டு போகலாம். விதவிதமாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா பேக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த பக்கம் கண்ணாடி, கொய்யா பழம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நல்லா பெரிய பெரிய பழம் இல்லை, சூப்பராக இருக்கா? கோவிலுக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடை தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க. நம்ம கொஞ்சம் ஏறி தான் மேலே போகணும். போன உடனே கொஞ்சம் தூரத்துலேயே கோவில் இருக்குங்க. ஒரு 200 மீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம் கைஸ். வந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் கோவிலுங்க. இங்கே பாருங்கள், மெயின் டெம்பிள் ஆஃப் ஸ்ரீ துவாரகாதீஷ் ஜி. இங்கே வந்து நம்மளுக்கு உள்ள கோவிலுக்குள்ளே எதுவும் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க. எல்லாத்தையும் பிடிக்கிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. மெயின் துவாரகாதீஷ் கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற கோவில் தாங்க. அந்த கோவிலுக்குள்ளே ஃபோனு, பர்ஸு எதுவுமே அலோடு கிடையாதுங்க. இங்கேருந்தே நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு தாங்க உள்ளே போகணும். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா மொபைல் கேமரா எல்லாமே டெபாசிட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக உள்ளே வருவோம் கைஸ். இந்த பக்கமாக உள்ளே வந்து இந்த பக்கமாக லைனுக்கு போனோம் கைஸ். லைனுக்கு போய் நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணோம். நான் கிட்ட போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான மெயின் என்ட்ரி கைஸ். இந்த பக்கமாக நீங்கள் போனீங்கன்னா ஜென்ஸு, இந்த பக்கமாக லேடிஸு. இங்கே பாருங்கள், இப்படியே போய் அங்கே செக்கிங் இருக்குங்க. அங்கே செக்கிங் முடிச்சு தான் கோவிலுக்குள்ளே விடுவாங்க. ஒரு பெண்ணு கூட உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. இங்கே கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லைனில் தாங்க போகணும். இந்த லைனில் போன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு பஞ்சாக நிறுத்திடுவாங்க. பஞ்சாக நிறுத்திட்டு கொஞ்சம் பேராக தாங்க உள்ளே அனுப்புவாங்க. ஒரு செட் ஆஃப் குரூப்பாக நம்ம உள்ளே போய் ஒரு சன்னதியாக தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போனாங்க. சுவாமியை பார்த்துட்டு நம்ம இந்த வழியாக தாங்க எக்ஸிட் ஆகும். இது வெளியில் வர வழி. இந்த பெட் துவாரகாவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய பேலஸ் இருந்ததா நம்பப்படுதுங்க. இங்கிருந்து 32 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் துவாரகா இருக்குங்க. அங்கே அவருடைய பட்டணம், அதாவது துவாரகா சிட்டி இருந்ததா நம்பப்படுது. இந்த பெட் துவாரகாவில் தான் கிருஷ்ணர் அவருடைய குடும்பத்தோட வாழ்ந்து வந்ததா சொல்கிறாங்கங்க. இந்த பெட் துவாரகாவை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் அவருடைய ஃப்ரெண்டான சுதாமா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குசேலர் அப்படின்னு சொல்லுவோம், அவர்கிட்ட இருந்து கிஃப்டாக வாங்கினதா சொல்கிறாங்க. அதாவது பெட் அப்படின்னா கிஃப்ட்டுங்க. கிஃப்டாக இந்த நிலத்தை வாங்கினதுனால பெட் துவாரகாவாக இருக்குது. துவாரகையில் தரிசனம் முடித்த பிறகு இந்த பக்கமாக பாருங்கள் என்ன கூட்டம். இவ்வளோ தூரம் பெட் துவாரகைக்கு வந்து இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணுறாங்கங்க. நாங்கள் வரும்போது கூட்டமே இல்லை. இப்போ பாருங்கள் என்ன ஜனம்னு. இப்போ நாம தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சுங்க. உள்ளே என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபஸ்ட்டு கிருஷ்ணருடைய குலதெய்வத்தை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கருடன் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா மெயின் சன்னதி வருதுங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணருடைய பையனுடைய சன்னதி இருக்குது. அதுக்கப்புறமா ருக்மணி மாதா சன்னதிங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே கோவிலை விட்டு வெளியில் வந்துட வேண்டியதுதான்.
இந்த கோவிலுடைய டைமிங் என்னென்னு சொல்கிறாங்க. காலையில் 6 AM பால்போக ஆரத்திலிருந்து தொடங்குதுங்க. அதுக்கப்புறமா 10:45 AM ஸ்ருங்கார ஆரத்தி நடக்குது. 1 PM நடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் 5 o'clock to 9 PM வரைக்கும் கோவில் வந்து திறந்துருக்கோங்க. பெத்வாரகா கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய துளசி மாலை விற்பாங்கங்க. அதெல்லாம் சாமிக்கு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா போட மாட்டாங்க, வாங்கி எப்படியே தூக்கி போட்டுருவாங்க. உங்களுக்கு விருப்பம்னா வாங்கிட்டு போங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம், தானத்துக்காக காசு கேட்பாங்கங்க. உங்களுக்கு கோவிலுக்கு காசு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா டொனேஷன் கவுண்டருக்கு அங்கே கொடுத்துருங்க, இல்லை உண்டியில் போட்டுருங்க. இப்போ நாம் அடுத்ததா துவாரகா கோல்டன் பேலஸுக்கு வந்திருக்கோங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா போதும் இந்த பேலஸ் இருக்குது. நாம் இப்போது இதுக்குள்ளே போகலாங்க. இது நம்ம பேலஸ்குள்ளே போகிறதுக்கு உண்டான டிக்கெட் விண்டோங்க. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிக்கெட்டு. பெரியவங்களுக்கு 40 rupeesங்க, சின்னவங்களுக்கு 20 rupees தான். கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கான மெயின் என்ட்ரிங்க. உள்ளே போவோம் வாங்க, எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். உள்ளே வந்தாச்சு கைஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செமையாக இருக்கானா இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் துவாரகாதீஷோடைய பெயிண்டிங்லேருந்து ஆரம்பிக்குதுங்க. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சும்மா கண்ணாடியில் சும்மா வெளுத்து வாங்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. 40 ரூபா வர்த்துங்க. இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது கோல்டு பேலஸாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் ஜெயிலில் இருந்தார் இல்லையா, அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக இங்கே சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. குழந்தை கிருஷ்ணர் படுத்துக்கிட்டு இருக்கார் பாருங்க. மக்களே சத்தியமாக சொல்கிறேங்க, செம்ம அழகாக இருக்குங்க பாருங்க. அப்படியே நம்ம உள்ளே போகலாம் வாங்க. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. பெட் பெட்டி, உண்டியல், இங்கே குட்டி கிருஷ்ணர் இருக்காரு. பெயிண்டிங்லாம் செம்மையாக இருக்குங்க. ஸ்ரீகிருஷ்ணர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருக்காரு, புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு. இங்கே வெண்ணையை திருடிக்கிட்டு இருக்காரு. காளிங்க நர்தனம். அவருடைய மாமா கம்சனை வதம் பண்ணுறாருங்க ஸ்ரீகிருஷ்ணர். கம்சன் மேலே ஏறி உட்காந்து மாறனே சும்மா அடிக்கிறார். கோல்டன் பேலஸ்ன்னு சொன்னாங்க, சும்மா அதுக்கேற்ற மாதிரியே செம்ம வேர்த்துங்க இடம். அதுவும் இந்த இடத்துக்கு சொல்லவே தேவையில்லைங்க, டாப்பாக செஞ்சுருக்காங்க எல்லாத்தையும். இந்த பக்கம் தேனுகாவை வதம் பண்ணுறாரு ஸ்ரீகிருஷ்ணர். நம்ம கிருஷ்ணர் குறும்புக்காரருங்க. குளிக்கிற கோபியர்கிட்ட இருந்து ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கிட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. இங்கேயும் ஒரு அரக்கி, மாசி புத்னா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெத்வாரகால கிருஷ்ணருடைய பேலஸ் இருந்திருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவாக இங்கே இந்த பேலஸ் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. முக்கியமாக அந்த மூலக்கோவில் இருக்குங்க.
என்ன கைஸ், இந்த இடம் சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபையும் லைக்கையும் கீழே ஒரு கமெண்ட்டையும் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து யாருமே அதிகமாக பிளாக் பண்ணல, நம்ம தான் முதல் தடவை பிளாக் பண்ணியிருக்கோங்க. இந்த பெட்வாரகா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட். இங்கே வந்து கிருஷ்ணர் கோவில் இருக்குது. நீங்களும் தரிசனம் பண்ணி புனிதமடையுங்க. இப்போ நாம் இந்த பேலஸோடைய கடைசி பாட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த கடைசி பாட்டில் யார் இருக்கான்னு பாருங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா அனந்த சயன கோலத்தில் நம்மளுக்கு காட்சி தராருங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டு தான் இருக்குன்னு நினச்சேன் கைஸ். ஆனால் ஊப்பர் அப்படின்னாங்க. அப்போ தான் தெரியுது மேலே வேற இன்னொரு பாட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ நாம் போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். மேலே வர வழியில் கூட செமையாக செஞ்சுருக்காங்க எல்லாத்தையும். இந்த துவாரகை ஸ்ரீகிருஷ்ணர் கோவில் பார்த்தீங்கன்னா இந்து மதத்துடைய சார்தாம் அப்படின்னு சொல்கிற 4 கோவிலில் ஒரு கோவிலாக இருக்குங்க. பத்ரிநாத், பூரி, ராமேஸ்வரம், அப்புறம் இந்த துவாரகா கோவிலுங்க. இங்கே நம்ம கோல்டன் பேலஸில் என் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து நம்ம ஹனுமான் தண்டிக்கு கிளம்பலாங்க. மக்களே, இப்போ நாம் துவாரகாதீஷ் மெயின் கோவிலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹனுமான் தண்டிக்கு கிளம்பலாங்க. ஹனுமான் தண்டி இங்கேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஷேர் ஆட்டோவில் தான் போக போகிறோம். ஒரு ஆளுக்கு 30 ருபீஸ் கேட்குறாங்கங்க சார்ஜு. மக்களே, ஒரு வழியாக நம்ம ஹனுமான் தண்டி ரீச் பண்ணியாச்சுங்க. இதோ எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, இதுதான் கோவில். கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்கங்க. இது தாங்க கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. செருப்பெல்லாம் விட்டுட்டு நம்ம கோவிலுக்கு போக வேண்டியதுதான். எங்கள் அப்பா பாருங்கள், விறுவிறுன்னு போயிட்டுருக்காரு சுவாமியை பார்க்குறதுக்காக. இதுதான் கைஸ் கோவில். அதுவும் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் சன்னதி இருக்குது. நான் கிட்ட போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே கோவிலுக்கு எதிர்க்க பாருங்க கைஸ், இங்கே பாருங்கள், தண்ணியில் கல் மிதந்துக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. இது நம்ம ராமேஸ்வரத்துலேயும் இதே மாதிரி நம்ம பார்க்கலாங்க. இங்கே இருக்கிற இந்த ஹனுமான் கோவில் தண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டி அப்படின்னா ரொம்ப என்ஜாயபிள், ஜாய்ஃபுல். அதாவது இங்கே இருக்கிற ஹனுமான் ரொம்ப உள்ள சந்தோஷமாக இருக்காராங்க அவருடைய பையனோட. டேய், என்னடா சொல்லிகிட்டு இருக்க? ஹனுமான் வந்து பிரம்மச்சாரி தானே, அவருக்கு எதிர பையன் கேட்டிங்கன்னா, ஹனுமான் இலங்கையிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு திரும்ப பறந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு துளி வேர்வை கடலில் வந்து படுங்க. அந்த வேர்வையை ஒரு மீன் வந்து முழுகிடும். அந்த மீன் விழுங்கி அது கர்ப்பமாகி அதிலிருந்து பிறந்தவர் தான் அவருடைய பையன் மகரத்வஜாங்க. இங்கே பெட்வாரகாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹனுமான் தண்டி ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவிலாக இருக்குங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம். நீங்கள் அங்கே துவாரகாதீஷ் கோவிலில் இருந்தாலே சரி, ஆட்டோக்காரங்க உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, வா 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 வான்னு. நம்ம ஏறி இங்கே வர வேண்டியது தாங்க பாக்கி. இங்கே ஹனுமான் தண்டியில் எல்லாருக்கும் அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்கங்க. இங்கே பிரசாதம் கொடுத்து எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்புகிறாங்க. இந்த பெட்வாரகா தீவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அகலமும் 5 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட ஒரு குட்டி தீவுங்க. கிட்டத்தட்ட நம்ம ராமேஸ்வரம் மாதிரியே தாங்க இந்த தீவும். அதாவது இந்த ஹனுமான் தண்டி இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி இருக்கு இல்லையா, அதே மாதிரி சுற்றி கடல் சூழ்ந்த இடங்க.
இந்த பெட்வாரக்காவும் நம்ம ராமேஸ்வரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க. நம்ம ராமேஸ்வரத்துக்கு போனனாலும் கடலை தாண்டி தான் உள்ளே போனோம். அதே மாதிரி இந்த துவாரகாவுக்கு நம்ம வரணுனாலும் பார்த்தீங்கன்னா கடலை தாண்டி தான் உள்ளே வரணுங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே போல தான் இருக்கும். நம்ம கோவிலுக்கு வெளியில் வாங்குற தேங்காயை இங்கே உடச்சி சாமிகிட்ட கொண்டு போய் கொடுக்கணுங்க. கொடுத்த பிறகு இந்த தேங்காயே நம்மளுக்கு பிரசாதமாக திரும்பவும் கொடுத்துட்றாங்கங்க. காய்ஸ், ஹனுமான் தண்டி போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பெட்வாரக்காலேருந்து கிளம்பலாம். இதை பாருங்க காய்ஸ், நான் சொன்னேன்ல போகும்போது, இப்போ பாருங்க வரும்போது தண்ணியே இல்லை, எல்லாமே உள்வாங்கிடுச்சு பாருங்க. அப்படியே எம்டியாக இருக்கா. நான் காமிச்ச இடம் எங்கே இருக்குது பாருங்க, தண்ணியே இல்லை இப்போது. இந்த அழகான கடற்கரை நகரமான பெட்வாரகா பார்த்தீங்கன்னா 1000 CE, அதாவது காமன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போவே வந்து மூழ்கிடுச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹாரப்பன் கல்ச்சர் இருந்திருக்கு, அதுக்கப்புறமா முகல் கல்ச்சர்லாம் இங்கே இருந்திருக்குங்க. இதெல்லாம் உண்மையான்னு பார்க்கறதுக்காக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சர்வே பண்ணி பார்த்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இதோடைய நிறைய எச்சங்கள் கடலுக்கு அடியில் இன்னமும் இருக்குங்க. காய்ஸ், இதுதான் ஓகாவோடைய பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கே ஒரே ஒரு பஸ் மட்டும் நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போது ஆப்போசிட்டில் ஒரு ரோடு தெரியுது இல்லையா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, நம்ம ஹோட்டல் இருக்கிற ரோடு எல்லாமே இதுதாங்க மெயின் ரோடு. இப்போ நம்ம பெட்வாரகை போயிட்டு வந்தாச்சுங்க. இப்போது ஓகா டவுனில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். காய்ஸ், இங்கே ஓகாவில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இவர் வந்து சேலத்துலேருந்து இங்கே வந்திருக்காரு. நம்ம ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் பேசுகிறவங்க இங்கே வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுடைய ரிசப்ஷனுங்க. இவர் தான் மேனேஜர். இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சய். இவர்கிட்ட நீங்கள் வந்து ரூம் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ஓகாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஹோட்டல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். பெட்வாரகாக்கு போனீங்கன்னா அங்கே எதுவுமே கிடையாது, இங்கே தான் நம்ம தங்கி ஆகணுங்க. இதோ காய்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வர் தோசை பாயிண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம தமிழ் பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சு தோசைலாம் போடுறாங்க. ஈவினிங் தான் கடை இருக்கும் இங்கே. நம்ம ஓகாவில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்ரெண்டு கடைங்க. சார் வந்து நம்மளுக்கு ரொம்ப தோஸ்ட் ஆகிட்டாரு. வைஷாலி பான் அண்ட் கூல் பாருங்க. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸ்டேஷன் ரோட்லேயே இருக்குங்க. உங்களுக்கு எதாவது தேவைன்னா சார் கடையில் வந்து வாங்கிக்கோங்க. ஹாய் சார். இந்த ஓகா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தேவ்பூமி துவாரகா டிஸ்ட்ரிக்டில் இது ஒரு டவுனுங்க. இந்த ஓகாவில் மொத்தமாக 30,000 பீப்புள்ஸோடைய பாப்புலேஷன் இருக்குங்க. இந்த குஜராத்தோடைய மேற்கு கடற்கரையில் இருக்கிற கடைசி ஊர் இது தாங்க. இதுக்கப்புறமா வேறு எந்த ஊரும் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரைக்கு கடைசி நகரங்க. நம்ம ஓகா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் எண்ட் டெர்மினலுங்க. இதுக்கப்புறமா வேறு எந்த ரயில்வே ஸ்டேஷனும் கிடையாது.
இப்போ நம்ம ஓகாவுடைய பீச்சுக்கு போயிட்டுருக்கோங்க. பீச்சுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா மயில் இருக்கும். பட் வந்து இப்போ இருக்கான்னு தெரியல, இருந்தால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்களா ஓகாவில் மயில் இந்த மாதிரி இங்கே நிறையா இருக்குங்க. அதை பாருங்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகாவுடைய பீச்சு கிட்டே வந்தாச்சு கைஸ். இங்கே பாருங்களேன், நான் செடியில் ஏதோ முளைச்சிருக்குன்னு நினச்சேன். பார்த்தா மேலே ஃபுல்லாக பறவை உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. தெரியுது உங்களுக்கு? செமையாக இருக்குல்ல? நம்ம ரூமில் இருந்து போர்ட் வழியாக இந்த ரோடு வருங்க. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர்லேயே நம்மளுக்கு ஓகாவுடைய பீச் வந்துடுங்க. செமையாக இருக்குல்ல? போய் பார்க்கலாமா? ஓகா பீச்சில் பார்த்தீங்கன்னா சுற்றி எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன கோவில் நிறையா இருக்குங்க. இந்த பக்கம் பறவை மரம், இந்த பக்கமாக பாருங்கள், இது ஒரு குட்டி அழகான கோவில். இதுதாங்க தண்ணியோட சக்தி. பாறையே சும்மா கரைச்சி வச்சுருக்கு பாருங்கள். சும்மா கத்தி மாதிரி இருக்குங்க. நடக்கும்போது செருப்புலேயே அப்படியே குத்திக்கிட்டு மேலே வருதுன்னா பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும்னு. யாருமே இல்லாத ஒரு பீச்சுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வர வேண்டிய இடம் ஓகா பீச். ஆள் அரவமே இல்லாமல் அனாதையாக இருக்குங்க பீச்சு. செம்ம கூலிங்காக இருக்குது. ஓகாவுடைய கடலில் மீனவர்கள் மீன் பிடிக்க கிளம்பியாச்சு. அந்த பக்கமாக தூரத்தில் ஒரு தீவு தெரியுது பாருங்கள், அதுவும் நம்ம இந்தியாவுடையது தான். இருக்கு பாருங்கள், ஒரு ஷிப்பு வந்து உள்ளே போயிட்டுருக்கு. இது வந்து ஓகா போர்ட். எனக்கு பின்னாடி பெரிய பெரிய பில்டிங் தெரியுது இல்லையா, அதிலெல்லாம் ஆளே கிடையாதுங்க. இந்த சி வியூ பார்க்கறதுக்காக கட்டி விட்டுருக்காங்களே தவிர மற்றபடி நோ யூஸ். நம்மளாம் இருந்தோம்னு வச்சுக்கலாம், உள்ளே பார்ட்டி பண்ணி சும்மா என்ஜாய் பண்ணலாம். ஓகா பீச் எல்லாம் பார்த்தீங்களா கைஸ்? இப்போ நம்ம கோவிலுக்கு கிளம்பலாம். ஓகா பீச்சில் பார்த்தீங்கன்னா எங்களை தவிர யாருமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், நடப்பாதை ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது. சும்மா ஜாலியாக அடித்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஓகாவுடைய கடற்கரையில் கூட நம்மளுடைய ராமேஸ்வரத்தை நினைவுபடுத்துகிற வகையில் இங்கே கோவில் இருக்குங்க. உள்ள ராமேஸ்வர் மகாதேவ் இருக்கார். அவரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகாலேயே இருக்கிற ஒரு பெரிய கோவிலுக்கு நம்ம போகலாங்க. பெட்வாரக்கால பார்த்த மாதிரியே இங்கேயும் பாருங்கள் காய்ஸ், கடல் உள்வாங்குது. தண்ணியே இல்லை பாருங்கள். இவ்வளோ நேரம் தண்ணி இருந்தது இல்லையா, இப்போ தண்ணி இல்லாமல் அப்படியே வறண்டு போயிருப்பாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுருங்க காய்ஸ். பீச்சில் நம்ம விளையாடுறதுக்கு ஒரு சறுக்கு மரம் சிக்கிடுச்சுங்க. நான் போய் இப்போ விளையாட போகிறேன். படி ஏறி மேலே வந்தாச்சுங்க. சறுக்கிடலாமா மக்களே? ஏ சுற்றி யாருமே இல்லை, அதனால் நாமளும் குழந்தையா மாறியாச்சுங்க. நாமளும் இதெல்லாம் தாண்டி தானே வந்தோம். இப்போ நாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஓகாலியே மிகப்பெரிய சிவன் கோவிலுங்க. வியோமணி மாதா விருமேஸ்வர் மகாதேவ் கோவில். இந்த ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கோவில் இதுங்க. வாங்க சுவாமியை போய் தரிசனம் பண்ணலாம். இது வியோமணி மாதா சன்னதிங்க. நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இதோ காய்ஸ், விருமேஸ்வர் மகாதேவ். நல்ல சுவாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க.
இதோட நம்ம vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்து ஒரு அருமையான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.